ஹாய் ஹலோ மை டியர் ஃபேமிலிஸ். நான் வந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பரான சிம்பிளான ஒரு பீஃப் கிரேவி தான் செய்ய போகிறேன். நம்ம வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். நமக்கு வந்து தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா 2 துண்டு பட்டை 2 துண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்க வேண்டாம். நிறைய சேர்த்தா அந்த ஸ்மெல் வந்து அதில் அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது, நல்லா இருக்காது. வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கிரேவி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு குவான்டிட்டி வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு மேலே வந்து ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. மூடி ஒரு 15 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் நீங்கள் வைக்கும்போது வெங்காயம் வந்து சூப்பராக நல்லா வதங்கிடும். பாருங்கள் எப்படி வதங்கியிருக்குன்னு சொல்லி. ஒரு 2 பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அதிகமாக இருக்கணும், தக்காளி கம்மியாக இருக்கணும். நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வந்து கம்மியாக போடும்போது தான் புளிப்புத்தன்மை வந்து கம்மியாக இருக்கும். அதிகமாக போட்டிங்கன்னா அதோடைய புளிப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே குவான்டிட்டி சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பெப்பர் வந்து இதில் ஆட் பண்ணணும். நம்ம வந்து காரம் பார்த்துட்டு பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா பெப்பர் தான் நான் வந்து எப்பவுமே அதிகமாக செய்வேன். கிரேவி ஏதாவது வைக்கும்போது பெப்பர் தான் நான் வந்து அதிகமாக இதில் சேர்ப்பேன். ஸோ அதனால் நான் வந்து பெப்பர் கொஞ்சம் நடுவில் தான் சேர்ப்பேன், இப்போ சேர்க்கலை. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கியிருக்கு. இப்போ வந்து கறி சேர்த்துக்கலாம். பீஃப் வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து 4 விசில் வந்து நான் விசில் போட்டுக்கிறேன். 4 விசில் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நான் வந்து தண்ணியே ஊற்றலை, அதனால் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். இது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சுண்ட வைக்கணும். எனக்கு வந்து உப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். பெப்பர் சேர்த்துருக்கேன். இப்போது பாருங்கள் எவ்வளோ வந்து தண்ணி சுண்டி இருக்குன்னு. இந்த மாதிரி கிரேவியாக இருக்கும்போது தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.